சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே 6 மணி நேரத்தில் கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வட தமிழ்நாட்டை நோக்கி மிகவும் மெதுவாக நகர்ந்தது. மேலும் இது புயலாக மாறுமா மாறாதா என கணிப்பதே வானிலை மையத்திற்கு சவாலான காரியமாக இருந்தது. இதை அடுத்து நேற்று முன்தினம் ஃபெஞ்சல் புயல் உருவானதாகவும் அறிவிக்கப்பட்டது. இது கடலிலேயே வலுவிழந்து கரையை கடக்கும் என முன்பு கூறப்பட்ட நிலையில் பின்னர் புயலாகவே கரையை நெருங்கும் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்று மாலை 5:30 மணியளவில் கரையை கடக்க தொடங்கிய ஃபெஞ்சல் புயல் 6 மணி நேரம் கழித்து இரவு 11:30 மணிக்கு முழுமையாக கரையை கடந்ததாகவும் புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடந்ததாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது அதிகபட்சமாக மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகரும் ஃபெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கடற்கரை பகுதிகளில் சூறைக்காற்று வீசியது. புயல் கரையை கடக்க தொடங்கிய போது மழை இல்லாத போதிலும் சூறைக்காற்று வீசியது. மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை என்பதைப் போல பலத்த காற்று வீசியது. கடலும் கொந்தளித்து காணப்பட்டது. மாமல்லபுரம் அருகே உள்ள வெங்கம் பகுதியில் ஒரு ஆலையை தள்ளும் அளவுக்கு சூறைக்காற்று வீசியதை காண முடிந்தது. இதேபோன்று கிழக்கு கடற்கரை சாலையிலும் பலத்த காற்று வீசியது. சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தை சுற்றிலும் வெள்ள நீர் சூழ்ந்த காட்சிதான் இது. சென்னையில் நேற்று வெளுத்து வாங்கிய மழையால் அரும்பாக்கத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. மேலும் 100 அடி சாலையின் ஒரு பகுதியில் இருந்து மறுபக்கத்திற்கு நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பல இடங்களில் மின் விநியோகமும் சீரமைக்கப்படாமல் இருந்த நிலையில் படகில் செல்வது போல வாகன ஓட்டிகள் மழைநீரில் மிதந்தபடி வாகனத்தை இயக்கினர். தொடர்ந்து மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். சென்னையில் வெளுத்து வாங்கிய மழையால் நுங்கம்பாக்கத்தில் சாலைகள் மற்றும் வீதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கொடுங்கையூரில் எம்ஜிஆர் நகர், எழில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 2 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கிய நிலையில் பல இடங்களில் 2 சக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்கள் பழுதாகி நின்றன. வீதிகள் எங்கும் மழைநீர் தேங்கியிருந்ததால் எந்த வழியாக செல்வதென தெரியாமல் வாகன ஓட்டிகள் குழம்பினர். ஃபெஞ்சல் புயலால் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வெள்ளக்காடாக காட்சியளித்தது. சாலையில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தடுமாறி சென்றனர். ஜிஎஸ்டி சாலையில் தேங்கிய மழைநீர் குரோம்பேட்டை அரசு நெஞ்சக மருத்துவமனைக்குள் புகுந்ததால் நோயாளிகள் அவதியடைந்தனர். இதேபோல பல்லாவரத்திலும் ஜிஎஸ்டி சாலை குளம் போல மாறியது. இதனால் வாகன ஓட்டிகள் தத்தளித்தபடி சென்றனர். சென்னை வளசரவாக்கத்தில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வளசரவாக்கம், திருப்பதி நகர், குபேர நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் குட்டை போல் மழைநீர் தேங்கியது. ஒரு சில வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. இதேபோல சென்னை போரூரிலும் நூற்றுக்கணக்கான வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது.
ஐயப்பன் தாங்கலில் விஜிஎன் நகர், சுப்பையா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 5 தெருக்களில் மழைநீர் தேங்கியதால் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அவதியடைந்தனர். இதனால் ராட்சத மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் இரவிலும் நடைபெற்றன. சென்னை கோடம்பாக்கத்தில் 2 அடி உயரத்திற்கு தேங்கிய மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் சிரமமடைந்தனர். புயல் மழையால் கோடம்பாக்கம், ரங்கராஜபுரத்தில் சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. இதேபோல யுனைடெட் இந்தியா காலனி, டைரக்டர்ஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கின. தரைத்தளத்தில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பலரும் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். இதேபோன்று வாத்தியார் தோட்டம் பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். சென்னை தியாகராய நகரில் முழங்கால் அளவு மழைநீரில் பழுதாகி நின்ற ஆட்டோவிற்கு மாநகர பேருந்து ஓட்டுநர் உதவி செய்த காட்சிதான் இது. சென்னையில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் பெய்த மழையின் காரணமாக பெரும்பாலான பகுதிகள் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். அந்த வகையில் தியாகராய நகரில் சாலையில் தேங்கி நின்ற மழைநீரில் சென்ற ஆட்டோ பழுதாகி நின்றது. அப்போது பின்னால் வந்த மாநகர பேருந்து ஓட்டுநர் அந்த ஆட்டோ தண்ணீரை கடந்து செல்ல உதவினார். மெதுவாக ஆட்டோவுக்கு பின்னால் முட்டு கொடுத்து அதனை தள்ளிச் சென்றார். பேருந்து ஓட்டுநரின் மனிதநேயமிக்க இந்த செயல் பலரது பாராட்டுகளையும் பெற்றது. சென்னை பெருங்குடி ஒய்எம்ஆர் சாலையில் கண்ணு கெட்டிய தூரம் வரை தண்ணீர் நிறைந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குண்டும் குடியுமான சாலையை கடக்கும் போது வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டது. சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கலக்கமடைந்தனர். மழைநீருடன் கழிவுநீர் கலந்து கருப்பு நிறத்தில் ஓடியதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதாக புகார் கூறினர். புயல் மழையால் சென்னை கொரட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்தது. கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதிகளைச் சுற்றிய தெருக்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் மக்கள் வீடுகளில் முடங்கினர். 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்தனர். இதையடுத்து ராட்சத நீர் இறைப்பான்கள் மூலம் தேங்கிய மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். சென்னை பாரிமுனை அருகே தனியார் வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 20 வயதான சாந்தன் என்பவர் முத்தியால்பேட்டையில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மிற்கு சென்றிருந்தார். திரும்பி வந்தபோது தண்ணீரில் தடுமாறிய அவர் ஏடிஎம் மையத்தின் அருகே இருந்த கம்பியை தொட்டபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாலையில் தேங்கிய தண்ணீரில் அவரது உடல் மிதந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் அவரை மீட்டனர். இதேபோல சென்னை வேளச்சேரியில் சாலையில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் விஜயநகரைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே சக்திவேலின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். சென்னை கே நகர் பாரதிதாசன் காலனியில் கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதையடுத்து மோட்டார் பம்ப் செட் மூலம் மழை நீரை மாநகராட்சி பணியாளர்கள் வெளியேற்றினர். குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம், திருமலை நகரில் சுமார் 50 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்.
வேளச்சேரி ராம்நகர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட தெருக்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பல வீடுகளில் தரைத்தளத்தில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் முதல் தளத்திற்கு இடம்பெயரும் கட்டாயம் ஏற்பட்டது. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணிங்க நிறையா இருக்குது. அது எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஏரியாவில் ஒவ்வொரு மக்களாக கிளம்புறாங்க. இப்போ நாங்களும் கிளம்பலாமா வேணாமாங்கிறத பார்த்துட்டு வரோம். அங்கே யாராவது கவர்மெண்ட் அதிகாரிகள் யாராவது இருந்தால் பேசலான்னு போனேன். யாருமே இல்லை அங்கே. ஸோ பம்ப் பண்ணால் ஒரு 2 மணி நேரம் பம்ப் பண்ணால் அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி வடியும். இதேபோன்று வடசென்னையில் உள்ள புளியந்தோப்பிலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் பிக் பாஸ் படப்பிடிப்பு தளத்தை மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்தது. சம்பரப்பாக்கம், பாப்பான்சத்திரம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் வடிகாலில் இருந்து வெளியேறிய தண்ணீர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்தது. செம்பரம்பாக்கத்தில் நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்பு தளத்திலும் மழைநீர் சூழ்ந்து குளம்போல் காட்சியளித்தது. சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணிகளில் ஊராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. சென்னை கொளத்தூரில் உள்ள ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் முறிந்து விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டன. சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் சாயும் நிலையில் பெயர் பலகை இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாணிமகால் மேம்பாலம், வட உஸ்மான் ரோடு செல்லும் வாகனங்கள் மாற்று வழிபாதையில் திருப்பிவிடப்பட்டன. பலத்த காற்று வீசியதில் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கையில் 100 ஆண்டு பழமையான மரம் சாலையில் சாய்ந்தது. பொன்னேரி பழவேற்காடு சாலையின் குறுக்கே புளிய மரம் சாய்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அவ்வழியாக வாகனங்கள் ஏதும் செல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கஸ்பாவில் மரம் முறிந்து விழுந்ததில் பள்ளி கட்டடம் சேதமடைந்தது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னையில் உள்ள அடையாறு மற்றும் கூவம் ஆகிய ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சென்னையை சுற்றியுள்ள ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. ஏரிகளில் இருந்து வெளியேறும் உபரி நீர் ஆற்றில் கலந்ததால் அடையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல கூவம் ஆற்றிலும் தண்ணீர் கரை புரண்டு ஓடியதால் மதுரவாயில் நுழம்பூர் இடையே உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் தடுப்புகளை அமைத்த காவலர்கள் போக்குவரத்தை தடை செய்தனர். அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக சென்னையில் புயல் பாதிப்பால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடி மழை பாதிப்பு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். அப்போது சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் சனிக்கிழமை முழுவதும் இலவசமாக உணவு வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மழை நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். சென்னையில் எங்கே தண்ணி தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் உரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தால இப்போ இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி. அப்படி இருந்தாலும் அதை சமாளித்து. அதைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகம் மற்றும் பாரிமுனை NSC போஸ் சாலையில் உள்ள நீரேற்று நிலையங்களில் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். இதேபோன்று ராயபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சமையல் கூடத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி கள நிலவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்வான பகுதிகளில் வசித்த 193 பேர் அழைத்து வரப்பட்டு 8 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் 2,32,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 1700 மோட்டார் பம்புகளை கொண்டு மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சில இடங்கள் மழை தேங்கி தண்ணி நிற்குது. ஒரு அரை மணி நேரம் நின்றுச்சுன்னா கண்டிப்பா அதுவும் ட்ரெயின் ஆயிடும். சென்னையில் வால்டாக் சாலை,
கல்யாணபுரம் பக்கிங்ஹாம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தூர்வாரும் பணிகளால் தண்ணீர் வெளியேறுவதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் கால்வாயில் பேசின் பாலம் அருகே ஓட்டேரி நல்லா கால்வாய், காந்தி கால்வாய், ரயில்வே கிராஸ் ஓவர் கால்வாய் ஆகியவற்றின் வழியாக மழைநீர் வெளியேறும் இடங்களையும் பார்வையிட்டார். மேலும் சென்னை டெமலஸ் சாலை பம்பிங் ஸ்டேஷன் தெரு பகுதியில் மழைநீர் வடிவதற்காக எடுக்கப்பட்டுள்ள பணிகளையும் நேரில் ஆய்வு செய்தார். கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேடு பகுதியில் மஞ்சள் நீர் கால்வாயில் இருந்து வெளியேறிய தண்ணீர் குடியிருப்புகளில் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். வீடுகளில் புகுந்த தண்ணீரை பிளாஸ்டிக் பாடி உள்ளிட்டவை மூலம் மக்கள் வெளியேற்றினர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாநகரில் வெளுத்து வாங்கிய மழையால் ஆறுபோல் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ரயில்வே சாலை, காமராஜர் வீதி, அன்னை இந்திரா காந்தி சாலை, காந்தி சாலை உள்ளிட்ட இடங்களில் தேங்கிய தண்ணீரால் மக்கள் இன்னலடைந்தனர். பெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் 39 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. புதுச்சேரியில் உருளையன்பேட்டை சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் தாழ்வான வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. கனமழை காரணமாக கோவிந்த சாலை, குபேரர் சாலை, ரெயின்போ நகர் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது. பாரதி வீதி, பெத்திக்கனால் வீதியில் வாய்க்கால் நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். வினோபா நகரில் மின்கம்பு விழுந்து வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ சேதமானது. ஒரு சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதற்கிடையே புதுச்சேரி முழுவதும் இன்று செய்தித்தாள்கள் விநியோகம் இருக்காது என அறிவிப்பு வெளியாக உள்ளது. மிகப்பெரிய மரம் சார் இது. கீழே அந்த செடிகள் சென்னை மதுரவாயலை அடுத்த வானகரத்தில் பலத்த காற்று வீசியதில் பேனர்களில் மின் கம்பிகள் உரசி தீப்பொறி ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. புயல் காரணமாக சூறைக்காற்று வீசியதில் பேனர்கள் அருகே செல்லும் மின்கம்பிகள் அதில் உரசி தீப்பொறி இழந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு மின்கம்பி அறுந்து விழுந்ததால் மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதேபோன்று ஆவடி ரயில்வே மேம்பாலம் அருகே வைக்கப்பட்டுள்ள ராட்சத விளம்பர பேனர்கள் சூறை காற்றில் கிழிந்து தொங்கியது. பேனரில் இருந்த இரும்பு கம்பிகளும் ஆடியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஆபத்தை உணராமல் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் குளிர்ந்த காற்று வீசுவதை அறிந்து பல்வேறு இடங்களில் இருந்தும் மக்கள் தங்களது குடும்பத்துடன் கடற்கரையில் குவிந்தனர். படகுகளில் அமர்ந்தவாறு மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இட்ஸ் நாட் சேஃப், பட் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வேலைச்சேரில இருந்து வந்து பார்க்கறது நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓகே. இதேபோன்று மெரினா கடற்கரையிலும் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை திருப்பி அனுப்பினர். கடல் நீர் கடற்கரையில் வடிந்தோடியதை காண முடிந்தது. பெஞ்சல் புயல் எதிரொலியால் சென்னை கிருகம்பாக்கத்தில் காற்றின் வேகம் தாங்காமல் அடுக்குமாடி குடியிருப்பின் சுற்றுச்சுவர் சரிந்து விழும் காட்சி தாங்கியது. போரூரை அடுத்த கிருகம்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் சுற்றுச்சுவர் இடிந்து கீழே விழுந்தது. சுற்றுச்சுவர் கீழே விழுந்ததில் அதன் அருகே இருந்த மின்மாற்றியும் சேதமடைந்ததால் அப்பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டது. இந்நிலையில் இது குறித்தான செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியானதை அடுத்து கோவூர் மின்வாரிய ஊழியர்கள் கொட்டும் மழையிலும் கிரேன் மூலம் மின்மாற்றிகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர்.
பெஞ்சல் புயல் பாதிப்பு காரணமாக சென்னை, திருவள்ளூர் உட்பட 4 மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த வரும் 10ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெய்த கனமழை மற்றும் புயல் காற்றின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தொடர்ந்து முதலமைச்சரின் வழிகாட்டுதல்படி அரசு பல்வேறு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மின் கட்டணம் செலுத்துவதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு வரும் 9ஆம் தேதி வரை மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகையினை செலுத்த வேண்டிய மின் நுகர்வோர்கள் அபராத தொகை இல்லாமல் 10ஆம் தேதி வரை செலுத்த கால நீட்டிப்பு அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் எதிரொலியாக மூடப்பட்ட சென்னை விமான நிலையம் நள்ளிரவு 1 மணி முதல் மீண்டும் செயல்பட தொடங்கியது. வெளுத்து வாங்கிய கனமழையால் சென்னை விமான நிலைய ஓடுபாதையில் தண்ணீர் தேங்கியது. சென்னை விமான நிலையம் தற்போதைய நிலவரம். மேலும் மோசமான வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக 13 மணி நேரமாக விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் ஏராளமான பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிட்டது. மாலை முதல் சென்னையில் மழை இல்லாததால் புயல் கரையை கடந்த பின்னர் இயல்பு நிலை திரும்பியது. இதனால் அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவு 1 மணிக்கே மீண்டும் விமான சேவை தொடங்கியது. விமான பயணிகள் பயணம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறும் விமான நிலைய அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தொடர் மழையால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து கடல் போல் காட்சியளித்தது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் ஏரிகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றன. அந்த வகையில் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு 5610 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது 19.64 அடியை எட்டியுள்ளது. ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காஞ்சிபுரம் ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நேரில் சென்று பார்வையிட்டார். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 21 அடி உயரத்தை எட்டும்போது தண்ணீர் திறக்கப்படும் எனும் நிலையில் இன்று ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆவடி ரயில் நிலையத்தில் இருந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட்டதால் அங்கு மக்கள் கூட்டம் அலை மோதியது. புயல் முன்னெச்சரிக்கையாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்பட வேண்டிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ், லால்பாக் எக்ஸ்பிரஸ், மைசூர் எக்ஸ்பிரஸ், வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ், கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் ஆவடி, திருவள்ளூர், அரக்கோணம் ரயில் நிலையங்களில் இருந்து இயக்கப்பட்டன. திருப்பதி, கோவை உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களை பிடிக்க ஆவடி ரயில் நிலையத்தில் பயணிகள் குவிந்ததால் நெரிசல் ஏற்பட்டது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் வரை செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இன்றைய தினம் ஆவடியில் இருந்து புறப்படும். ஈரோடு டோர்னமெண்ட்டுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே புழல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். புழல்லேருந்து சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரலில் போனால் ஆவடியிலேருந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பிளேயர்ஸ் இருக்கோம். குழந்தைங்களாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம் ஈரோடுக்கு. இப்போ இங்கேருந்து அங்கே வந்து ரொம்ப அலைச்சலாக இருக்குது. ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்ற பயணிகள் தங்களுக்கான ரயில்கள் ஆவடியில் இருந்து இயக்கப்படும் என தெரிய வந்ததால் மிகுந்த அதிருப்தி அடைந்தனர். சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று 500 மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இதையடுத்து மழையால் தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்க இன்று 7 மாவட்டங்களில் 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். இதன்படி சென்னையில் 200 முகாம்கள், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் தலா 50 மருத்துவ முகாம்கள் என 500 முகாம்கள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடத்தப்படும் எனவும் தேவைக்கு ஏற்ப முகாம்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த முகாம்களில் காய்ச்சல், சளி பரிசோதனை, பிபி, சர்க்கரை அளவு போன்ற அடிப்படை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் மருந்துகளுடன் நிலவேம்பு குடிநீர், சேற்றுப்புண் மருந்து ஆகியவையும் வழங்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. விக்கிரவாண்டி அடுத்த புதுப்பாளையம் கிராமத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். பாத்திரங்களை கொண்டு வீடுகளில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றினர். கனமழையால் விழுப்புரம் பேருந்து நிலையம் குளம் போல் காட்சியளித்தது.
திண்டிவனத்தில் பெரிய ஏரியிலிருந்து வெளியேறிய மழைநீர் ரயில்வே தரைப்பாலத்தை மூழ்கடித்தது. இதனால் கோட்டைமேடு, பூதேரி, கொல்லிமேடு உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டது. இதனிடையே பூனிமேடு குப்பம் பகுதியில் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை அமைச்சர் பொன்முடி சந்தித்து நலம் விசாரித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மழைக்கு மத்தியில் மக்கள் வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா துர்க்கையம்மன் உற்சவத்துடன் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை பெய்தது. இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் வெளிமாநில பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் குடை மற்றும் ரெயின்கோட் அணிந்தவாறு சம்பந்த கணேச சந்நிதி, அண்ணாமலையார் சன்னதி, உண்ணாமலை அம்மன் சன்னதி ஆகிய இடங்களில் வழிபாடு நடத்தினர். பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருந்தன.